அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எரேமியா 29:10. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 70 வருஷம் நீங்க அங்க இருப்பீங்க, அதன் பிறகு திரும்பி வருவீர்கள் என்று தேவ சித்தத்தை எரேமியா சொல்றார். இது தேவ சித்தம். 70 வருஷம் நீங்க இருக்கணும், அதன் பிறகு திரும்பி வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்தை தான் எரேமியா அறிவிக்கிறார். அந்த சித்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் திரும்பி வருவீங்க, இழந்ததை பெற்றுக்கொள்வீங்க என்று நல்ல அருமையான ஒரு வார்த்தையை சொல்லிங்க தேற்றுவதை நம்ம பார்க்கிறோம். இந்த சரிபட்டு போன யூதா ஜனங்கள் எல்லாவற்றையும் இழந்தார்கள். வீடுகளை இழந்தார்கள், குடும்ப உறவுகளை இழந்தார்கள், தகப்பன் தாய் உற்றார் உறவினர் என்று சகல உறவுகளையும் இழந்தார்கள், தேசத்தை இழந்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக உயிராக அவர் நினைக்கிற ஆலயத்தை இழந்தார்கள், ஆராதனை இழந்தார்கள், பலிகளை இழந்தார்கள், ஆசாரியனை இழந்தார்கள், ஏபோத்தை இழந்தார். இப்படி எல்லாவற்றையும் இழந்து நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையிலே இருந்த ஜனம் அந்த யூதா ஜனம். அப்படி நம்பிக்கையற்று சிறைப்பட்டு போய் கிடந்த அந்த ஜனங்களுக்கு தாங்க இந்த அழைப்பை சொல்றார் அவர். ஒருவேளை நீங்க கூட இதை கேட்கிறவங்க பலவற்றை இழந்திருக்கலாம். ஒரு காலத்தில் ஓஹோன்னு இருந்து இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்து எலும்பும் தோலுமாக கிடக்கலாம். நீங்க வாழ தெரியாமல், வழி தெரியாமல், திக்கு தெரியாத காட்டில் இருப்பது போல ஒரு நம்பிக்கையற்று நீங்கள் காணப்படலாம். இப்படி நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையை எப்படி நாம் கையாள்வது என்பதற்குத்தான் ஆலோசனை சொல்லுகிறார். தேவ சித்தத்தை நீங்கள் அறிந்து கொண்டு, யூதா ஜனமே நீங்கள் அடங்கி இருங்கள், தேவ சித்தத்தை ஏற்றுக்கிடுங்க என்று இங்க ஆலோசனை சொல்றார். ஏற்ற நேரத்தில் உங்க சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார், உங்கள் நம்பிக்கையற்ற நிலைமை மாறும், இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். இதை கேட்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு. உங்கள் இருண்ட வாழ்க்கை, நம்பிக்கையற்ற நிலைமை, தோல்வி மனப்பான்மை, போதும் என்ற வாழ்க்கை மாறுவதற்கு ஒரே வழி ஆண்டவர் சித்தம் இதுதான் என்று கேட்டு அடக்கி கொண்டு அமைதியாயிருங்கள். அவர் விடுவிக்கிறவர்களும் அவர் முகத்தை தேடி பொறுமையாயிருங்க, விசுவாசத்தை இழக்காதீங்க. ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் ரிலீஸ் பண்ணி உங்க தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.